வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவிப்பு. 20 முன்னாள் எம்பிக்களின் ஊழல்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பம். பயங்கரவாதத்துக்கு எதிராக கனேடிய அரசு எடுக்கும் நடவடிக்கையை இனப்படுகொலை என்பீர்களா? ஹரி ஆனந்த சங்கரியிடம் விஜயதாச கேள்வி. முன்னாள் அமைச்சர்களான மஹிந்த ஆனந்த மற்றும் நளின் வெலிக்கடை சிறையில் அடைப்பு. பலத்த காற்று மற்றும் மழையால் 1757 பேர் பாதிப்பு. ஸ்தம்பித்த போக்குவரத்து. மின்சாரமும் துண்டிப்பு. அவதானமாக இருக்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை. இந்தியாவிற்கு அகதியாக சென்று நாடு திரும்பியவர் புலனாய்வு பிரிவினரால் கைது. இறக்கும் முன்னர் நீதியை வழங்குங்கள். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கண்ணீர். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை அறிவிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. குறித்த கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவடைந்து 21 நாட்களில் குறித்த பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட வேண்டும் எனினும் தற்போது வரை தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் பெரும்பாலானவை குறித்த பெயர் பட்டியலை சமர்ப்பிக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 20 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊழலில் ஈடுபட்டமை குறித்த விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உத்தரவிட்டுள்ளார். சில ஊழல்கள் 10 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றவை. முன்னைய அரசாங்கங்கள் அவற்றை அப்படியே மூடி மறைத்துவிட்டன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவற்றை மீண்டும் விசாரணை செய்ய ஆரம்பித்துள்ளது. CID-யினரை விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். CID-யினர் விசாரணை செய்து வருகின்ற இந்த ஊழல் மோசடிகள் குறித்து என்னால் மேலும் கருத்து கூற முடியாது. இவர்களில் சிலர் அமைச்சர்களாக பதவி வகிக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். சில அதிகாரிகளும் உள்ளனர். அவர்களின் பெயர்களை வெளியிட முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். கனடாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தோற்றம் பெறுமாயின் அதன் விளைவாக ஏற்படும் உயிரிழப்புகள் தொடர்பில் கனேடிய அரசு நடவடிக்கை எடுக்குமாயின் அதனையும் இனப்படுகொலை என்று வகைப்படுத்துவீர்களா என கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியிடம் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து விஜயதாச ராஜபக்ஷவினால் ஹரி ஆனந்த சங்கரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் கடிதத்தில் கூறப்பட்டிருப்பதாவது: அண்மை காலங்களில் வெளியிடப்பட்டுள்ள சில கருத்துக்கள் மற்றும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை ஒரு முன்னுதாரணமாக காண்பிக்கும் வகையிலான செயற்பாடுகள் தொடர்பில் நான் மிகுந்த அதிருப்தி அடைகின்றேன். தமிழீழ விடுதலை புலிகளால் சுமார் 60,000-க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதுடன் அவர்களில் சுமார் 27,000-க்கு மேற்பட்டோர் இராணுவத்தினர் ஆவர். அது மாத்திரமன்றி முக்கிய தமிழ் அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள், புத்திஜீவிகள் என பலரும் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டனர். பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் கனடாவில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் தோற்றம் பெறுமாயின், உயிரிழப்புகள் தொடர்பில் கனேடிய அரசு நடவடிக்கை எடுக்குமாயின் அதனையும் இனப்படுகொலை என்று வகைப்படுத்துவீர்களா? தற்போது இலங்கைக்கு தூரநோக்கு சிந்தனையும் கருணையும் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் சில புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் சில வெளிநாட்டு தரப்பினர்களின் சந்தர்ப்பவாத அரசியல் செயற்பாடுகள் உள்நாட்டு நிலவரத்தை மேலும் மோசமாக்கின்றன என அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் நேற்று கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான மஹிந்த ஆனந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் வெலிக்கடை சிறையில் பொதுவான கைதிகள் வைக்கப்படும் பொது அறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதன்படி இருவருக்கும் சிறைச்சாலை உடை அணிவிக்கப்பட்டு தூங்குவதற்கு பாய் மற்றும் தலையணை வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சதோச நிறுவனமூடாக இறக்குமதி செய்யப்பட்ட 14,000 கேரம் பலகைகள் மற்றும் 11,000 தாம் பலகைகளை சட்டவிரோதமாக விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்து அரசுக்கு 53.1 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர்களான
மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நலிந்த பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பை வழங்கியது. இதன்படி நளின் பெர்னாண்டோவுக்கு 25 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்படுவதாக மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்தது. இது தவிர பிரதிவாதிகளான நளின் பெர்னாண்டோவுக்கு 4 லட்சம் ரூபாய் அபராதமும், மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இலங்கையின் பல பகுதிகளில் நேற்று கடுமையான மழை வீழ்ச்சியும் பலத்த காற்று நிலையும் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக தற்போது 485 குடும்பங்களைச் சேர்ந்த 1757 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி 9 மாவட்டங்களில் மழை மற்றும் காற்று நிலைகளால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதன்போது 3 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் மேலும் 365 வீடுகளுக்கு பகுதியளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் காற்று நிலையால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் பல வீதிகளில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் புத்தளம் ஊடப்பு கிராமத்தில் உள்ள பகுதிகளில் நேற்று இரவு வீசிய கடும் காற்று காரணமாக சில வீடுகளில் உள்ள கூரைகளின் ஓடுகள் வீதியில் வீசப்பட்டுள்ளது. உடப்பு காளி கோவிலுக்கு அருகில் உள்ள சங்க கட்டடத்தின் கூரை சிறிதளவு சேதமடைந்துள்ளது. அத்துடன் மின்சார கம்பிகள் சேதமடைந்துள்ளது. மேலும் பலத்த மழை காரணமாக சின்ன கொலனி பாதையில் நீர் நிரம்பியபடி காணப்பட்டதால் பாதசாரிகள் போக்குவரத்தில் பெரிதும் கஷ்டத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். பலத்த மழை வீழ்ச்சி மற்றும் காற்று தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் ஆம்பர் நிற எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாளை முற்பகல் 8 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அதிகரித்த தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காற்று நிலைமை காரணமாக மேல் சப்ரகம்புவ, மத்திய, தென், வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை காலி, களுத்துறை, கேகாலை மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதிகளில் வசிப்பவர்கள் மண் சரிவு அபாயம் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நுவர்லியா பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் வீசும் பலத்த காற்று காரணமாக நேற்று நானுஓயா உடரதல்ல பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் வீடு பகுதிகளவு சேதமடைந்துள்ளதுடன் வீதியின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பகுதியளவு சேதமடைந்த வீட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று நானுயா அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் இன்று காலை கொட்டகலை டிரேட்டன் கொலனி பகுதியிலும் மரம் சரிந்து வீழ்ந்ததில் வீடு ஒன்று முழுமையாக சேதமடைந்துள்ளது. யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பெய்து வரும் கனமழை காரணமாக இன்று அதிகாலை 1 மணி முதல் கினிகத்தேனை நோட்டன் பிரிட்ஜ் பிரதான வீதியில் உள்ள மின்கம்பம் ஒன்றின் மீது மரங்கள் மற்றும் பல பாறைகள் விழுந்ததாக நோட்டன் பிரிட்ஜ் அதிகாரிகள் தெரிவித்தனர். நோட்டன் பிரிட்ஜ் முதல் கினிகத்தேனை வரையிலான உயர் மின்னழுத்த மின்கம்பி அமைப்பு சரிந்ததால் நோட்டன் பிரிட்ஜ் மற்றும் கினிகத்தேனை பகுதியில் மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. அத்தோடு காசல்ட்ரி தோட்ட பகுதிகளில் வீசிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக ஹட்டன் நோட்டன் பிரிட்ஜ் பிரதான வீதியில் பல இடங்களில்
பல மரங்கள் விழுந்துள்ளன. இதனால் இன்று காலை 9 மணி முதல் வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஹட்டன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நார்டன் பிரிட்ஜ் பகுதியில் மின்சார சபையினூடாக வழங்கப்படும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதன் காரணமாக ஹட்டன் வெலிஹோயா தோட்டத்தின் மேற்பிரிவில் உள்ள சுமார் 300 குடும்பங்கள் மின்சாரம் இல்லாததால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக நார்டன் பிரிட்ஜ் மின்சார சபையின் வாடிக்கையாளர் சேவை மையத்தின் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் பலனளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்த 71 வயது முதியவரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று பலாலியில் வைத்து கைது செய்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட முதியவர் இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஜூன் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்து முதியவரிடம் நாடு திரும்புவதற்கு தேவையான அனைத்து ஆவணங்கள் இருந்தும் சர்வதேச சட்டப்படி அவர் ஒரு அகதி என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரும் அவரை பிணையில் விடுவிக்க எதிர்ப்பு தெரிவித்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவமானது நாடு திரும்புவதற்கு தயாராக இருக்கும் 10,000ற்கு மேற்பட்டவர்கள் நாட்டிற்கு பயந்து வராமல் இருப்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகளா என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரான எம்.ஏ. சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறியாமலே பலர் மரணித்துள்ளனர். எனவே எஞ்சியுள்ள நாங்களும் இறக்கும் முன்னர் எமக்கான நீதி கிடைக்க வேண்டும் என வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்தனர். வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர்கள், எமக்கான நீதி கோரி நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் 300ற்கு மேற்பட்ட உறவுகளை இழந்துள்ளோம். தங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே அவர்கள் இறந்துள்ளனர். எனவே மற்றவர்கள் சாட்சிகளாக உள்ள நாங்களும் இறக்கும் முன்பாக எமக்கான நீதியை சர்வதேசம் வழங்க வேண்டும். கொலை குற்றங்களை செய்த அரச படைகளை விசாரிக்க இயலாத அரசாங்கம் தமிழ் இனத்தை ஏமாற்றி வருகின்றது. எனவே வரவிருக்கும் ஐநா கூட்டத்தொடரிலாவது எமக்கான சர்வதேச நீதி பொறிமுறையினூடாக நீதி ஒன்றை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆனையரவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலைக்கு திடீர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றினை நேற்றைய தினம் மேற்கொண்டார். இதன்போது தொழிற்சாலையை பார்வையிட்டதுடன் குறித்த தொழிற்சாலையில் நிலவி வரும் குறைபாடுகள் தொடர்பில் முகாமையாளரிடம் கேட்டறிந்ததோடு அதனை உடனடியாக தீர்க்கும் வகையிலும் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன் நெத்தியுடன் கலந்துரையாடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். மேலும் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை நிவர்த்திக்கும் முகாமாக தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது மேலும் தெரிவித்தார். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள கணேசபுரம் பிரதான வீதியில் வைத்து யானை தாக்குதலுக்கு உள்ளாகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் மோதூர் கட்டை பரிச்சான் பகுதியைச் சேர்ந்த 75 வயதான முதியவர் என சாம்பூர் போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்த நபர் தனது வயலுக்கு குருவி காவலுக்கு சென்றபோது கணேசபுரம் வீதியில் வைத்து யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக சாம்பூர் போலீசார் தெரிவித்தனர். ஒட்டுசுட்டான் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இன்று காலை தேனீக்கள் கொட்டியதால் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளடங்கலாக 63 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பாடசாலை வளாகத்திற்குள் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் தேனீக்கள் கூடு கட்டி இருந்துள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் வலையமட்ட விளையாட்டுப் போட்டிகள் குறித்த பாடசாலை மைதானத்தில் இடம்பெற ஏற்பாடாகியிருந்தது. இந்த நிலையில் திடீரென மைதானத்தில் நின்றவர்களை துரத்தி குத்தியுள்ளது. இதில் ஆண் ஆசிரியர்கள் 3, பெண் ஆசிரியர் ஒருவரும், பெண் மாணவர்கள் 24 பேரும், ஆண் மாணவர்கள் 18 பேர் உள்ளடங்கலாக மொத்தமாக 46 பேர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு ஒட்டுசுட்டான் வைத்தியசாலையில் பெண் ஆசிரியர்கள் 3 பேரும், ஆண் ஆசிரியர் ஒருவரும், ஆண் மாணவர்கள் 9 பேரும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
லஞ்சம் பெற முயன்ற குற்றச்சாட்டில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் ஊழல் ஒழிப்பு ஆணையக அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர்ப்பதற்காக 10,000 ரூபாவை பெற முயற்சித்த குற்றச்சாட்டிற்காக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற ஒருவருக்கும் மோட்டார் சைக்கிளை வழங்கிய நபருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர்ப்பதற்காக இந்த லஞ்சம் கோரப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் தெரிவித்துள்ளது. கண்ணியா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் தொடங்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கண்டியா காவல்துறையில் இணைக்கப்பட்டு போலீஸ் சார்ஜென்ட் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தங்கச்சிமடம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 6 லட்சம் மதிப்பிலான 175 கிலோ ஏலக்காய் மூட்டைகளை இன்று அதிகாலை ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்ததுடன் வீட்டின் உரிமையாளரை தேடி வருகின்றனர். இதன்போது படகில் கடத்தி செல்வதற்காக 7 மூட்டைகளில் 175 கிலோ ஏலக்காய் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து ஏலக்காய் மூட்டைகளை பறிமுதல் செய்து தங்கச்சிமடம் காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட ஏலக்காய் இந்திய மதிப்பு 6 லட்சம் பெறுமதி எனவும் ஏலக்காய் மூட்டைகள் ராமேஸ்வரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.